ஒரு கேள்வி, எத்தனை இதயம் இருக்குது பிரணே? ஒரு இதயம் சார். ஒரு இதயம் எல்லாருமே சொல்கிறாங்க. முக்கியமாக 3 இதயம். இன்றைக்கி நான் 8வது மாடியில் இதயத்தில் தலைவராக இருக்கிறேன். இந்த 8 மாடி தொழிலுக்கு நான் இது வரைக்கும் ஒரு முறை லிஃப்ட்டை பயன்படுத்த மாட்டேன். 8 மாடியும் நடந்தே போயிடும். இந்த ஆயில்ங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் இதயத்துக்கே நல்லது, அப்படி ஆயில்லையே வந்து இது இதயத்துக்கு நல்லது அந்த மாதிரிலாம் இருக்கா? ஆமாம், எப்படி பாருங்களேன், அரிசி தவிட்டு எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், அதான் பெஸ்ட்டு ஆயில். ஆலிவ் ஆயிலோட பெட்டர். ஆனால் இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்து, ஏன்னா வெளியில் வச்ச உரையுது, அதெல்லாம் கொழுப்பு அதிகமாச்சு ரத்த கலப்பு படிஞ்சிடும். 3 மந்திரங்கள் வாழ்க்கை முறை கடைபிடிச்சா இந்த 95% அடைப்பு ஒரு வருடத்தில் கரைந்து 0 ஆகிடும். கறி எதனால இதில் ஆட் ஆகிருக்கு தெரிஞ்சு? கறின்னு அதுலேருந்து கேடா இப்போ இந்த ஃபுட்டீஸ் எல்லாம் சொல்லுவாங்க சார், நான் ஒரு ஃபுட்டி, நான் வந்து நல்லா சாப்பிடுவேன், சம்பாதிக்கலாம் சாப்பாடு நினச்சிட்டு இருக்கேன். அது கூட கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, மூச்சு முட்டை வரைக்கும். அண்ட் செலிபிரிட்டிஸ் பற்றி நான் கேட்குறேன், அந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் எதனால் நிறையா செலிபிரிட்டிஸ்க்கு இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிற ப்ராப்ளம் வர காரணம்? இது முக்கியமாக ரீசெண்டில் பாக்கியராஜ், பாரதிராஜ். பட் ஜென்ரலாக என்ன பண்ணுறது, புகைப்பிடிக்கிறது, மது அருந்து ரெண்டுமே கூடாது. ஓகே, புகைப்பிடிப்பு நிறுத்தல, கிட்ட கூட போகக்கூடாது. பேசிவ் ஸ்மோக்கிங் 3 times டேஞ்சரஸ். ஸோ அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், செய்கின்ற தொழிலை தெய்வம் நினைக்கணும். ஒர்க் இஸ் வர்ஷிப். அது மகிழ்ச்சியோடு செய்தீங்கன்னா நீ எவ்வளோ நேரம் செய்யலாம். மகிழ்ச்சியாக தான் போச்சு, ஒன்று இறக்கின்றான். இப்போ 1 ரூபா நோட்டு எடுத்துங்களேன், 1 எடுத்துங்க, அது பக்கத்தில் 0 சேர்த்துக்கிட்டே இருங்க, பழக்காரம் ஆகிட்டே இருக்கலாம். அந்த 0க்குள்ள மதிப்பு எப்போ? அது 1 நீ இருக்க வரைக்கும் தானே. அது 1 எடுத்துகிட்டு 0 ஆகிடும்ல. அந்த 1 நீ உருன்னு இருக்க மகிழ்ச்சி மட்டும்தான் மிக முக்கியம். எவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்கிறேன். இது இளைஞர்கள் இறப்பதற்கு காரணம் இதுதான் மெயின் காரணம். அதை விட முக்கியமாக சொல்ல பார்க்குறேன், இந்த உயிர் உடலில் இயங்குதில்ல, அது 3 ஊக்களாக சொல்கிறேன், கூடவே சொல்கிறீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக 3 மந்திரமாக சொல்லிகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா தம்பி? கூட சொல்லுங்கள். எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரத்துக்கு ஏதாவது செலவழிக்கணுமா? இல்லை. அதுதான் உன்னை காப்பாற்ற போகுது. இப்போ ஒன்று பார்த்தா நிறைய பேர் என்னடா கேட்பா, இது ஒரு பாயிண்ட் வருது. இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது உன்னிடம் இல்லை, நிர்ணயிக்க முடியாது. இடையில் இருக்கின்றதான கோடு, அந்த கோடு என்பது தான் வாழ்க்கை. அது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று. புரிஞ்சுக்கணும். இந்த 3 மந்திரம் சொன்னேன்ல, இந்த 3 மந்திரம் இன்னிலேருந்து நேரங்கள் கடைப்பிடித்து அந்த கோட்டை நல்லா கவனிங்க. இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். ஓகே, இல்லை சொற்களைங்க கடைப்பிடிக்கும்னா சுருங்கி 20-25 மகிழ்ச்சியுடன் இறக்க வேண்டியது, வேறு வழியே கிடையாது. இந்த மகிழ்ச்சி இழக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் இல்லை, ஸ்ட்ரோக் இல்லை, கேன்சர் இல்லை, எல்லா வியாதிகளுக்கும் நீ வந்து பேஸ்மெண்ட் கொடுத்துற. கரெக்டாக சார். ஆனால் இப்போது இது நம்ம உணவு சீராகங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது ஆயில். இப்போ சொல்லுவாங்க, நான் நிறைய ஆடெல்லாம் பார்த்துருக்கேன். ஆமாம், இது வந்து இருதயத்துக்கு நல்ல ஆயில்லே சொல்லி ப்ரொமோட் பண்ணுற நிறைய ஆட்ஸ் இருக்குது. இப்படி ஆயிலே இருதயத்துக்கு சிறந்த ஆயில் அதெல்லாம் இருக்கா? அது உணவு போகிறதுக்கு வந்து மகிழ்ச்சி சொல்லிட்டேன்ல, ஒரு சின்ன லைன் சொல்லு. வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டும். ஒன்று. நெக்ஸ்ட்டு உணவு வந்து சொல்ல, எல்லாம் 3 வேளைகளாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னும் 3 வேளை தேவையில்லை, ஆனால் 2 வேளை சாப்பிடணும். இரவு 7 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் டே மார்னிங் 12 மணிக்கு தான் சாப்பிடணும். ஸோ 7லேருந்து அடுத்த நாள் 12 மணினா 16 மணி நேரம் கேப் கொடுக்குறீங்கள. ஆமாம், அதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். சார் 16/8ங்கிற ஒரு கான்செப்ட். அந்த 16 hours நீ ஃபாஸ்டிங் இருந்து தண்ணி மாத்திரம் குடிச்சிங்கன்னா அந்த மீதி இருக்க நேரத்தில் வந்து பாதி வயிறு தான் சாப்பிட்ணும். ஓகே. 11லேருந்து இரவு 7 மணிக்குள்ள அந்த 8 மணி நேரத்தில் அதில் என்ன பண்ணோம்னா, இதை பாருங்களேன், அரிசி எவ்வளோ தூரம் கெடுதோ அதே அளவுக்கு கோதுமை கெடுது. ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ வெயிட் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட்டு குறையாது. உணவு தான் முக்கியம்.
அதான் சொல்கிறேன். ஒரு பிளேட் எடுத்துக்கங்க. அரை பிளேட்டு காய்கறி பழங்கள் வச்சுக்கணும். ஓகே. 1/4 பிளேட்டு புரோட்டீன், கார்போஹைட்ரேட் 1/4 பிளேட். அது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து அரை வயிறு தான் இருக்கணும். ஒரு பிளேட் சாப்பிட்ற அரை வயிறு, 1/4 வயிறு தண்ணீர், மினிமம் 2லேருந்து 3 லிட்டர். அதில் முக்கியம் உப்பு வந்து 3 கிராமுக்கு மேலே சாப்பிடாது. எண்ணெய் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். எண்ணெயும் முக்கியம். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் ஆமாம். ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, இந்த ஆயில் இதயத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடே முதற்கொண்டு பார்ப்போம். அப்படி ஆயில்லையே வந்து இது இதயத்துக்கு நல்லதா அந்த மாதிரிலாம் இருக்கா? ஆமாம். எப்படி பாருங்களேன், எண்ணெய் முக்கியம். பாருங்களேன், புரத சக்தி முக்கியம், கார்போஹைட்ரேட் முக்கியம், ஆயில் முக்கியம், எல்லாமே காம்பினேஷனாக இருக்கணும். எந்த எண்ணெய் வெளியில் வச்சு உரையிலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி தவிட்டு எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், அதான் பெஸ்ட்டு ஆயில். ஆலிவ் ஆயிலோட பெட்டர். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எள்ளுலேருந்து எடுக்கிறாங்களே நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், அதெல்லாம் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம்பா. ஆனால் இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்து, ஏன்னா வெளியில் வச்ச உரையுது. நெய் யூஸ் பண்ணக்கூடாது, வெண்ணெய் யூஸ் பண்ண, அதெல்லாம் அளவு அதிகமாக, ஏன்னா அதெல்லாம் கொழுப்பு அதிகமாச்சு ரத்த கலப்பு படிஞ்சிடும். ஸோ இந்த எண்ணெய்களை கொலஸ்ட்ராலை கூட்டாது, இருக்கிற கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு சக்தி உண்டுப்பா. ஸோ ஆயிலை கம்மியாக வச்சு, அதான் அடிக்கடி ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை ஈவன் கூட்டி கொள்ளலாம். உப்பு 3 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதை விட முக்கியம் வந்து ஆயிலை பற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து இன்னும் உங்கள் கேள்வி கேட்குறேன். தூக்கத்தோட சிறந்த மருந்தே இல்லைன்ட்டேன். அது ஈக்குவல் மருந்து எதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி என்ன சொன்னேன்? மகிழ்ச்சி சொன்னீங்க. மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் மருந்து கிடையாது. ஆமாம். அதுக்கு ஈக்குவல் மருந்து எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? தூக்கமா? தூக்கம், நிம்மதியான உறக்கம், அதுவும் பயங்கரமான ஒரு மருந்து. ஸோ மகிழ்ச்சியும் தூக்கமும் முக்கியம். ஸோ தூக்கம் வந்து குறைஞ்சது 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். 24 மணி நேரம் எடுத்துக்கங்க, 3ஆக டிவைட் பண்ணுங்கள். 8 மணி நேரம் மீட் டைம். அந்த டைமில் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. உங்கள் டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மீதி 8 மணி நேரம் படிக்கிறது, வேலை செய்கிறது, சம்பாதி எல்லாமே. கடைசி 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்கும்பொழுது தான் அடுத்து ஆர்கன்ஸில் ரீஜனரேட்டாக மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த தூக்கம் இன்றியமையாது. ஒரு கேள்வி, எத்தனை இதயம் இருக்குது பிரணய்? ஒரு இதயம் சார். ஒரு இதயம் எல்லாருமே சொல்கிறாங்க. முக்கியமாக 3 இதயம். ஒன்று இது கெண்டக்கால் ரைட் சைடு ஒரு இதயம், கெண்டக்கால் லெஃப்ட் சைடு ஒரு இதயம். இது வந்து பெரிஃபரல் ஹார்ட்னு பேருப்போம். ஓகே. அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை நீ நடந்தோ, நீந்ததோ, ஓடுதோ, சைக்கிளோ ஆக்டிவாக வச்சுட்டா தான் காலையில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்துக்கு வரும். ஓகே. ஹியூமன் பீயிங் மென்ட் டு பி கைனட்டிக், மூவ்மெண்ட்டாகவே இருக்கணும் எப்பொழுதுமே. அதான் அடிக்கடி படுத்தோடனே கிராவிட்டியில் போயிடும் இதயத்துக்கு. ஸோ எரெக்ட் பொசிஷன் வந்துடுச்சுன்னா ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக. உடற்பயிற்சி சொன்னேன்ல. ஸோ ட்ரெட்மில் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டி நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரும். உங்களுக்கு வேண்டிய சக்திக்கு ட்ரெட்மில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி நான் 8வது மாடியில் இதயத்தில் தலைவராக இருக்கிறேன். இந்த 8 மாடி சொல்லுங்க, நான் இது வரைக்கும் ஒரு முறை லிஃப்ட்டை பயன்படுத்த மாட்டேன். 8 மாடியும் நடந்தே போயிடும். புதுசாக சரவணன் வந்தான், சார் லிஃப்ட்டில் வாங்கினேன், ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே என்ன. ஸோ மேலே சீக்கிரம் போகிறதாக தான் உடற்பயிற்சி இந்திய மேலைக்கு. ஸோ இந்த உணவு உடற்பயிற்சி இந்திய 3மே முக்கியம்பா. இதை ஒன்று விட்டால் கூட போதும். இதில் முக்கியமாக இந்த 3 மந்திரங்கள் இப்போ வந்து யாராவது கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுங்க. இது பாருங்களேன், எவருக்காவது இன்றைய பார்க்குற நேயர்கள் யாருக்காவது 95% அடைப்புறதுன்னு வச்சுங்க. 3 மந்திரங்கள் வாழ்க்கை முறை கடைப்பிடிச்சா இந்த 95% அடைப்பு ஒரு வருடத்தில் கரைந்து 0 ஆகிடும். சரி, ஜெனட்டிக்காகவே இருக்குது. உங்கள் அப்பா அம்மா தாத்தா யாராவது சுகரு, ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு இருந்தால் ஜீனில் வந்துருக்குல்ல. 9 வருடம் இந்த வாழ்க்கை முறை கடைப்பிடி, அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மையை இழந்து விடுகிறது. ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டின்னு கண்டுபிடிச்சாச்சு. அது எல்லா நேரங்களும் என்ன சொல்கிறேன், யூ மஸ்ட் அவாய்ட் ஹரி, ஒரி, கறி டு கெட் பரீட். கறி எதனால இதில் ஆட் ஆகிருக்கு தெரிஞ்சு? கறின்னு அதுலேருந்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றதுனால. அந்த கறி, அந்த சாதாரண கறி இல்லை, கரெக்டான கேள்வி பிடிக்கும், அது யூஸ் பண்ணலாம். ஓகே. வேலைக்கு சாப்பிட்றது வேண்டும்போது சாப்பிட்ட பிறகு ஒரு பசின்னு இருக்கணும்பா.
அப்படி இருந்துருச்சுன்னா உங்களை எதையோ இடத்துக்கு போயிடும். கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ. மூச்சு முட்டை வரைக்கும் அதெல்லாம் வரதெல்லாம் வேண்டாம் தம்பி. ஏன்னா இப்போ இந்த ஃபுட்டீஸ் எல்லாம் சொல்லுவாங்க சார், நான் ஒரு ஃபுட்டி, நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். சம்பாதிக்கலாம் சாப்பாடு நினச்சிட்டு இருக்கேன். அது கூட தம்பி வேண்டிய அளவுக்கு மட்டும் சாப்பிடு. ஏதாவது வேணும் நல்லது எதனால சாப்பிடலாம், பட் ஆனால் வந்து கம்மியாக தான் சாப்பிடணும் எப்பொழுது. அண்ட் செலிபிரிட்டிஸ் பற்றி நான் கேட்க நினைக்கிறேன். ஜென்ரலாகவே செலிபிரிட்டிஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒர்க் லோடு அந்த இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் எதனால் நிறையா செலிபிரிட்டிஸ்க்கு இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிற ப்ராப்ளம் வர காரணம் என்ன? இது முக்கியமாக ரீசெண்டில் பாக்கியராஜ், பாரதிராஜ் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப அவங்களுக்கு நண்பர், அவங்களுக்கெல்லாம் டாக்டர் பாலச்சந்திரன் எல்லாருக்குமே அவங்களாம் என்ன தெரியுமா, கடினமான உழைப்பு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உழைக்கிறதுல மகிழ்ச்சி எடுக்கிறாங்க, மக்கள் வெற்றி அடைஞ்ச மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் மாறிடுறாங்க. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எல்லாம் விட்டுட்டு பண்ணிட்டாங்க. பட் ஜென்ரலாக என்ன பண்ணுறது, புகைப்பிடிக்கிறது மது அருந்து ரெண்டுமே கூடாது. ஓகே, புகைப்பிடிப்பு நிறுத்தல கிட்ட கூட போகக்கூடாது. பேசிவ் ஸ்மோக்கிங் 3 times டேஞ்சரஸ். ஆல்கஹால் கொஞ்சோண்டு கூட வேணாம், கூடவே கூடாது. அது கூட கெடுதல் ஆகிடும். அதை விட வந்து ஒரு தூக்கம் இருக்கணும். முக்கியமானது தூக்கம் வந்து இன்றியமையாகி. அதை நான் சொன்னேன், தூக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அது பிடிக்க போனால் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. மகிழ்ச்சியாக கையில் வந்து அமர வேண்டும், அவ்வளோதான் நான் சக்தி உண்டு. அதான் நான் சொல்கிறேன். இவங்களாம் வந்து என்னென்னா எல்லாமே கடினமான உழைப்பாளிகள். அந்த உள் மனதில் எப்பொழுதுமே அந்த ஒரு வளர்ந்து வந்துடுவாங்க. வளர்ந்தது தக்க வைக்கிறது கஷ்டம். பழக்க வழக்கங்கள் சரி. அவங்க பசங்க இவங்களை மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்க, முடியாதப்போ அது ஒரு வருத்தம் கொடுக்குது. எல்லாத்துக்கும் வந்து சூழ்நிலை கைதியாக மாறக்கூடாது. உன்னை நீ பார்த்து கொள்கின்ற சக்தி இருந்தால் போதும் நினைக்கிறேன்.